வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தேன் குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 2 கப் அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறேன். அதனால 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்து இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்து வறுபட்டுருச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. எவ்வளோ தூரம் ஃபைனாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் கூட முறுக்கு அவ்வளோவா நல்லா வராது. அதனால இதை ஒரு தடவை சலிச்சுக்கவும் போகிறோம். உளுந்து பொடியை போட்டாச்சு. இதோடு நம்ம பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை பொடிக்கு ஒரு 1/4 கப் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த உளுந்து பொடியோடு சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா சலிச்சுக்கலாம். இதுவும் நம்மளுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இதில் 2 கப் அரிசி மாவு. அரிசி மாவு கூட ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, ஒரு 3 பெரிய ஸ்பூன் வெண்ணெய். இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிடுங்க. இதோ மாவு ரெடி. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு ரெடியானதும் எப்பயுமே ஒரு ஈரத்துணியை போட்டு மூடியே வைங்க. மேலே காஞ்சிரும். இல்லைன்னா இப்போ வேணுமோ அதை எடுத்துட்டு மறுபடியும் ஈரத்துணியை போட்டு கண்டிப்பாக மூடிடணும். அடுத்ததாக முறுக்கச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹோல் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதை தவிர ஒரு 2 கரண்டியும் நம்மளுக்கு தேவைப்படும். எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாது. எல்லாம் எண்ணெய் தடவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் மாவு ஃபில் பண்ண வேண்டியதான். அச்சில் 3/4 வாசி மாவு ஃபில் பண்ணுங்க. மாவு யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஈரத்துணியில் மூடிடுங்க. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலையும் புளியலாம், இல்லைன்னா கரண்டியில் இந்த மாதிரி புளிஞ்சுக்கோங்க. இதோ மாவு புளிஞ்சாச்சு. நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்க போகிறோம். கரண்டியோடு அப்படியே எண்ணெயில் ஒரு 2-3 செகண்ட் வைங்க. தானாகவே அது பிரிஞ்சு வந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் இதை சுட்டு எடுக்கணும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு செட்டு கூட போட்டுடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அதை வெளியே எடுத்துடலாம்.
இதோ நம்மளோட தேன் குழல் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.